திருச்சிற்றம்பலம். பொன்மதிர்காஞ்சி அம்புராணஞ்சப்புவான் தொன்மயிற் செந்தமிழ் தொடையல் ஜாப்புற மின்மணி பணிபுனை விகடச் சக்கர சின்மய களித்தினை செந்தினை செய்வாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் காஞ்சி புராணத்துல இன்றைக்கு 115வது பாட்டுல இருந்து படிக்க போறோம். வேண்டி படிங்க. சுவையொளி ஊறு. சுவையொளி ஊரொளி நாற்றமென்னைந்தின் தொடர்பற்றி கவர்படி நெஞ்சில் திரை தோறும் கடை நீர் நாய் துவள எழும்பா முறை கீழ் நீர் சுழல் காட்சி எவரும் இரும்பூதுரளவு அளவோரி தடமங்கும் அளவு ஏறி தடமங்கும் இரும்பூதுரளவு ஏறி தடமங்கும். சுவையொளி ஊறு ஒளி நாற்றம் என்னும் சொல்லப்பட்ட ஐம்புலன்களின் தொடர்பு பற்றி பிளவுபட்ட மனம் போல அலைகள் அலைக்குந்தோறும் திரிக்கப்பட்ட நீர் நாய் துவண்டு எழும்பி முறையே நீர்க்கீழ் சென்று வாசமைந்த தடாகமங்கும் சுழலும் காட்சியானது எவரும் வியப்புற உள்ளது. கீழ் நீர் முன் பின்னாக தொக்க 6ஆம் வேற்றுமை தொகை எரித்தடம் என்னின் 28 பண்பு தொகை. கரைத்துருகன் பூங்காஞ்சிகள் காகைக்கர முச்சி விரைந்த கருப்பை தைவர் தோற்றம் விரிதார் வண்டிரைத்தெழுதுந்தோள் கேழ்வரோடும் இளையார் மேல் நிறைத்தமர் செய்வான் வேள் சிலை பற்று நிகழாவிட்டால். கரையில் நெருங்கிய தண்ணிய மலர்களைக் கொண்ட காஞ்சி மரங்கள் தமது கிளைகளாகிய கைகளை நீட்டி வாசம் மிக்க கரும்புகளை தடவும் காட்சி மலர் விழுந்த மாலைகளில் வண்டுகள் ஒலித்து பறைந்தெழும் திண்ணிய தோள்களையுடைய தம் கணவரோடு புலக்கும் பெண்களோடு மன்மதன் போர் செய்ய அம்புகளை வசப்படுத்தி வில்லை ஏந்தி இயல்பினை ஒக்கும். மேதகு செவ்வனி தாங்கினர் செல்லுமின் அன்னருந்த தீதர வெள்ளணி பூண்டு செல் செடியரானோரும் போதலும் மீழ்தலுமாய் பொடி வீதிகளெங்கும் காதல் செய் சேரி மடந்தையர் கவல்விக்கும். மேன்மதங்கிய செல்வனி தாங்கி செல்லும் மின்னலையொத்த தோழி பெண்களும் குற்றமற்ற வெள்ளணி பூண்டு செல்லும் வாங்கிமார்களும் எவ்விடத்து போதலும் மீண்டும் வருதலுமாக விளங்கும் வீதிகள் கண்டோர் விரும்பும் சேரியில் பரத்தேர் மனதை கவலச் செய்யும். தலைவி பூப்பற்றமையை தலைவர்க்குணர்த்த சேடியர் செம்மலரும் செம்பட்டும் செந்தாந்தும் செவ்வனியும் தாங்கி பரத்தியர் சேரிக்கு சென்று மீள்வர். தலைவி மகப்பைந்து நெய்யாடமையை தலைவர்க்கு உணர்த்த. தலைவி மகப்பயந்து நெய்யாடமையை தலைவர்க்குணர்த்த சேடியர் வெண்மலரும் வெண்பட்டும் வெண்சாந்தும் வெள்ளணியும் அணிந்து பரத்தியர் சேருக்கு தென்று திரும்புவர். பூப்படைறண்டா பெருசாந்த பற்றி சொல்றதுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டான் பருவம் எழுதிட்டான்னு சொல்றது. கசும்புரல் கொங்கையோடு எம்பெருமான் மகிழ்தன் பாசூர் விசும்பை உறிஞ்சு மதித்திருவல்லம் விரசெந்தேன் அசும்பு தடம்பொழில் ஏனிய வைப்பும் இணைந்த சூழ் பசும்பனை மாமரு தத்தளில் யார் பகர் சிற்பரே. குடத்தை ஒத்த தனத்தை உடைய ரவியோடும் நமது முதல்வன் அமரும் தண்ணிய திருப்பாசூரும் ஆகாயத்தை தடவுகின்ற மதில் சூழும் திருவெல்லமும் வாசம் அமைந்த செந்தேனூரும் பரந்த சோலை சூழ்ந்த பிரதலங்களும் அளவிலா சூழ்ந்த பசிய வயலால் திருத்தங்கு மருதநிலத்தின் பொலிவை எடுத்து சொல்லும் வன்மைய உடையவர் ஆவர். பகற்கிற்பர் கில் ஆற்றல் உணர்த்துவோர் இடைச்சொல் நெய்தல். நாளைக்கு நாங்க படிப்போம். நாளைக்கு மாவாட்ட இல்லையல்லோ பாகவதம். அம்மருதவை பிணை அடுத்த களி செய்தல்
இதை நீ மருமர் நெய்தலை பற்றி படிக்க போறோம் நெய்தலை ஓ பற்றி. ஓ ஓ ம- மம்மர் விடவலாம் அரணுக்குதவுமாற்றல் நம்மினமென பொய்மொழி நாடியுரை கைதை சும்மைய அளக்கலோடும் சூழ்ந்துறவு கொள்ளும். அம்மருத நிலத்தை அடுத்து களி கூர்ந்த நெய்தல் நிலமானது மயக்கம் செய்யும் விடத்தை சிவபிரானுக்கு தந்தன்மையால் பொய்யுரையை ஆராய்ந்து கூறிய தாளைகள் தமது இனம் என்று ஆரவாரத்துடைய அக்கடலோடு ஆராய்ந்து நெருங்கி நட்பு கொள்ளும். உணர்ச்சி நட்பாம் கிளையரும் ஆகலின் கூறினர். கொலைக்கும் பொய்க்கும் அடுத்தடுத்த இடம் உண்டு. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றது பின்சார பொய்யாமை நன்று என்னும் திருக்குறளை நோக்குக. கண்டல் மடலேறலர் தூற்று கமல் புன்னை உண்டு நரை காலும் அழியொத்துடன் இசைக்கும் வண்டுளர் அரும்பு விரி நெய்தல் மணமிசையும் குண்டுகளி மேய்ப்பறவை நோக்கி மகள் ஊறும் தாளம்பூ விதழிற் பொருந்த நறுமணங்கமலும் புன்னையலர் சொரிவன தேனுண்டு வண்டுகள் ஒருங்கி இசை கூட்டும் வண்டுகள் முரன்று சுழலுதற்கிடனாகிய அரும்புகள் அலர்கின்ற நெய்தல் மனம் வீசும் ஆழ்ந்த களியில் மேய்ப்பறவைகள் கண்டு மகிழ் மீ கூறும் தாளை மடலேறுவல் எனச் செயற்படுத்தப்பட்ட தோழிக்கு கூறவும் கூட்டம் அறிந்து புன்னையலர் பரப்பவும் வண்டு தோழியாய் தலைவன் கொண்டு உடன் கழிதற்கு ஒத்தொழுகவும் தலைவி மீண்டு வந்துளி நெய்தல் தமிழில் மனநேரவும் இந்நிகழ்ச்சிகளை நோக்கி மகிழ்ச்சி மீக்குறவும் என பொருளமைய இயற்றினர். படியுங்க. கண்டு மொழியார் அவையவ தொழில் கவர்ந்து தொண்டிரை அளக்கரின் ஒளித்தது தெளிந்து கொண்ட துறை ஊர்கடல் குளிப்பர் துகிர் சங்கம் வண்டு அரளம் வாரி மடவார் எதிர்வார் குவிப்பார் வரளம் என்ற முத்து கற்கண்டை போன்ற இனிய மொழியினுடைய நெய்தல் மகளிர் தம் அவயமாகிய அதரம் கழுத்து பல் இவற்றின் அழகை கவர்ந்து கடலை ஒளித்தது அமைக்கு தெளிந்து நெய்தல் நிலத்தவர் கடலில் குளித்து பவளமும் சங்கும் முத்துமாகிய அவற்றை வாரி அம்மகளிர் முன் குவிப்பர். கவர்ந்த திருடரை கைப்பற்றி உடைமையை இழந்தவர் முன் நிறுத்துதல். எம்முடைய உருப்பலிலை வவ்வினிக்களென்னா கொம்பை முலைவம் பணி பரத்தியர் வெகுண்டு விம்முவளை செல்பவளம் வெண்டரளம் மற்றும் அம்பபிறர் கொள்ள விளையாட்டி மகிழ் கூர்வர் திரண்ட கொங்கை மேல் கச்சும் நறுமணப் பொருளும் அணிந்த பரத்தியர் நம்முடைய அவயவ அழகை கொள்ளை கொண்டீர்கள் என்று சினந்து ஒலிக்கும் சங்கு சேல்மீன் பவளம் வெண்முத்து முதலியவற்றை பிறர் கொள்ளை விலப்படுத்தினமையால் மகிழ்ச்சி மீக்கூறுவர். அம்மா வியப்படை சொல். நீங்களும் நான் ஓகே படி. கண்ணொளில் கவர்ந்த கடல் மீன்களை உனக்கும் உன்னளித்தம மன்னர் மடவார் பறவை ஒப்பும் பன்னிசை மடு பவிளை பௌபவம் அர்க்கன் விண்ணொழு பகற்பொழுதில் மெல்லென ஒலிக்கும். கண்ணின் அழகை கவர்ந்த மீன்களை உலர்த்து நெய்தல் நில மகளிர் மீன்களை கவர வரும் பறவைகளை ஊட்டும் பாடற்பண்ணை செவிமடுப்ப விரும்பி கடலும் சூரியன் விண்வெளி செல்லும் பகலின் மெல்லென ஒலிக்கும். தனந்தவர்களாருயிர் வருத்த விரல் சாற்றி மணந்தளவு தும்பை மலர் சூடி அடல் மாறன் அணங்கமர் செய்காலம் என ஓர்ந்து முரசாலி இணங்குற பொழுதின் மிக்கொலி எழுப்பும் தம்மில் பிரிந்துரைகின்ற காதலர் அரிய உயிரை வருத்த விடுது கூறி தும்பை மலரை சூடி மன்மதன் பொறுகின்ற காலம் இதுவென எண்ணி அவன் முரசாய கடல் ராப்பொழுதில் மிக்கொலிக்கும்.
வீழ்ந்தவர் தனத்தலின் ஒளிப்புனல் உகுத்து தாழ்ந்தழுதிறங்கும் தாழ்ந்தழுது இறங்கு மடமாதர் தம்மை நோக்கி ஆழ்ந்து அகழி மாதும் உடன் நின்ற தழுவ தென்ன சூழ்ந்த புல் அரற்ற மலர் தேன் துளி துளிக்கும் விரும்பிய தலைவர் விருந்துறதலின் கண்கள் நீரைச் சொரிந்து துன்பத்தில் அழுது இறங்கும் தன்மையை நோக்கி ஆழ்ந்த களியாகிய பெண்ணும் உடன் நின்று அழுதல் போல பறவைகள் அரற்ற தேனைச் சிந்தும் கண்ணீர் சிந்தும் பெண்ணிற்கு பெண் இறங்குவது இயல்பு என விளக்கும். நலம்பையில் பொருட்குமளி வங்கமிசை நண்ணும் புலம்பர் வருகின்ற வழி நோக்கினர் புலம்பி இளம்படு மடந்தையர்கள் இன்னுயிர் தளிர்ப்ப அலம்பு குளிர் பூந்தி வலை வீசுமலை வாரி பொருள் வயிற்பிரிந்து மலர்க்களத்தில் சென்ற நெய்தல் நிலத்தலைவர் பெரும்பழி மேல் விழி வைத்து நோக்கி புலம்பும் மடந்தையர் இனிய உயிர் தழைப்ப குளிர்ந்த மெல்லிய நீர்த்தி வலைகளை அலக்கையால் வீசும் கடல் தலைவனே செல்வமாகலின் உண்மையை வறுமை என்பர் இளம படுமடந்தையர் என்றனர். அறஞ்சாரா நல்கிறவு திருக்கோவையார இல்லை. எனவே அறஞ்சாரார் பொருள் ஆவது திருக்குறள் 1040 அறஞ்சார் அறாவது அறத்தோடு கூடுதல் காரண காரியங்களில் ஒன்றாய் அமைதல். புன்புற மதத்தரும் வியந்து புகழ் செய்ய என்பை ஒரு பெண்ணென ஏற்று நகருற்றி நண்பதை முதற்பல உடுத்த நளினைதல் தன் பெருமையாவர் அளவு தரிதரத்தோர் சமணர் முதலானோர் வியந்து எங்கும் இல்லை என்று புகழெலும்பை பாவை எனும் பெண்ணாக்குதற்கிடனாகிய திருமயிலை திருவெற்றியூர் முதலாகிய நற்பதிகளை கொண்ட குளிர்ந்த நெய்தல் நிலத்தின் பெருமையை யாவரோ அளவிட்டு முற்ற அறியும் தரத்தினர் ஒருவரும் இல்லை. திணைமயக்கம் அறு சீரடி ஆசிரிய விருத்தம் திருத்தொண்டை நன்னாட்டு நானிலத்தை திணைவளமும் தெரித்து காட்ட மருத்தொண்டை வாச்சியர் சூழ் குன்றை நகர் குலக்கவியே வெள்ளான் அல்லால் கருத்தொண்ட ரொம்போல்வர் எவ்வாறு தெரிந்துரைப்பர் கலந்தார்க்கு இன்பம் அறுத்தொண்டர் அணியில் அவை ஒன்றோடு ஒன்று எந்தனவும் ஆங்குங்கால் உண்டாள். அழகிய நல்ல தொண்டை நாட்டு நால்வகை நிலங்களின் இயல்புகளையும் ஐவகை திணை இயல்புகளையும் வளத்தோடும் விளக்கி உணர்த்த வேண்டின் குன்றத்தூரில் தோன்றியருடைய பெருங்கவிஞராகிய சேக்கிழார் பெருமானே வல்லவர் ஆவர். என்னெனின் திருவருள் பெற்ற தொண்டராதலின் பிறவி நெறிக்கு வயத்தவராய பிறர் எங்கனம் ஆராய்ந்துரைப்பர். கலந்தார்க்கு இன்பத்தை ஊட்டுகின்ற புவியில் அவ்வொழுக்கங்கள் கலந்து தலை மயக்குதலும் அவ்விடயங்களில் உளவாம். கலந்தார் முற்பிறவிகளிலும் அன்பு செய்தும் செயற்பெற்றும் வரும் தலைவன் தலைவியர். தரணி நோயை நுகர்ச்சியால் கடப்பித்தலின் புவிக்கு தரணி என காரணம் கூறலாயிற்று காரண குறியாயிற்று. இன்பம் கூறவே துன்பமும் உடன் கொள்ளப்படும். துன்புளதெனின் அன்றோ இன்புளது இன்பம் அறுத்து ஒள் தரணி என பிரிக்கப்பட வேண்டும். வரைப்பிண்டி மலர் தூவி வெனப்பலா செதிர் சொரிந்த மலருள் மூழ்கி நிறைப்பூங்கணை தூவி மதனம்பான் விழி நெருப்புள் நிற்றல் காட்டும் வரைத்து துன்று கறிக்கொடி போய் கடுக்கமிசை மரகதத்தோ ரணம்போல் தாவி நிறக்கிள்ளை வாரணமும் எதிர்நடப்ப மரகத்தோரணம் போல் தாவி நிறைக்கிள்ளை வாரணமும் எதிர்நடப்ப பெருநர் நெடுங்கயிறு காட்டும். காஞ்சி புராணம் குறிஞ்சிக்குரிய அசோக மரம் மலரை தூவி கொண்டுள்ள அந்நிலையிலே முல்லைக்குரிய முள் முறுக்க மரம் பொழியும் மலர் மலையில் மூழ்கிய காட்சி மன்மதன் மலர்கனியை தூவி சிவபெருமான் திருநுதல் நோக்கில் எழுந்த நெருப்பில் மறைந்த காட்சியை நினைவுபடுத்தும். மலைக்குரிய மிளகு கொடி செறிந்து மாகத தோரணம் போல முல்லைக்குரிய கொன்றை மரத்தில் படர்ந்து பரிசியாக கிளிகளும் காண கோழிகளும் எதிரெதிர் அதன் மேல் நடத்தல் களை குத்தாடி கயிற்றின் மேல் நடத்தலை ஒக்கும். குறிஞ்சியோடு முல்லைக்கு மயக்கம் கூறப்பட்டது. நிறைத்தல் தாமரைப்பூ மாம்பூ அசோகம்பூ முல்லைப்பூ நீலப்பூ என வரிசையில் கோடல் அசோகு மிளகு கிளி குறிஞ்சி கருப்பொருள் முள்முறுக்கு கொன்றை காணங்கோழி முல்லை கருப்பொருள் சுற்றெல்லாம் மலர் முல்லை தந்து
சுற்றெல்லாம் மலர் முல்லை ததைந்து பெருந்தூறு செய்ய அதன் கீழென்கு பற்றி நூல் துறங்க நடுவளர் கொன்ற மிசைக்கரிதாய் தோற்றம் உற்றரக்கன் வெள்ளிமலை எடுத்த நாள் வெறித்தளவும் உமையாளோடும் கற்றவையார் சடைப்பெருமான் நின்ற நிலை காட்டுவதும் உண்டானது என்னொரு பாட்டுகளோ என்னன்னு தெரியும். சுற்றிலும் மலரோடு கூடிய முல்லை கொடி செறிந்து பெரிய புதரை செய்ய அப்புதரின் கீழ் கரடி நுழைந்து துயில் கொள்ள நடுவில் வளர்ந்த கொன்றை மரத்தின் மேல் மிளகு கொடி தாவி படரும் காட்சி இராவணன் அணுகி வெள்ளி மலையை எடுத்த அந்நாளில் அஞ்சி தழுவிய உமாதேவியாரோடும் சிறுமான் நின்ற நிலையை காட்டுவதும் அவ்விடத்தில் உள்ளது. முல்லையும் கொன்றையும் முல்லை கருப்பொருள்கள் எப்பொருளையும் சிவமாக காணும் காட்சியை குறிஞ்சி முல்லைகளின் மயக்கத்தில் வைத்து காட்டினர். தாம்பையிலும் வரைக்கிழந்த சேல மலர் கவர் மாறன் தன்மேல் சீறி ஆம்பலினங்கலனிற் போய் அவன் சேமச்சிலைக் கரும்பை அழித்துண்டார்க்கும் பூம்படுகற் பகட்டினங்கள் வெகுண்டெழுந்து மலைச்சாரலில் புனிட்டு வாழை தேம் பயில் செந்தினை அனைத்தையும் அழித்துளக்கி மேய்ந்துவக்குஞ் செவ்விதத் தோர்வாள். யானை கூட்டங்களின் இருக்கையாய மலையில் தோன்றிய அசோக மலரை தனக்கு அம்பாக கொண்ட மன்மதன் மேல் வெகுண்டு எழுந்து மருத நிலத்துக்கு அவன் கையிருப்பு வில்லாகிய கரும்பினை அழித்து பிளிறி ஆரவாரிக்கும். மருத வயலின் எருமைக்கடாக்கள் வெகுண்டு போய் மலைச்சாரலில் வளர்ந்த இளவாளையையும் இனிய செந்தினியையும் முற்றும் அழித்து கலக்கி மேய்ந்து மகளின் நிலையை ஓர்புறம் குறிஞ்சி மருதங்களின் மயக்கம் இது. நன்றி படிங்க. திருநாட்டு படலம். அசோகு சேலை, அது என்ன? அசோகு யானை மலவாளை செந்தினை குறிஞ்சி கரும்பொருள்கள் கடாக்களும் கரும்பும் மருதண்டத்தினை மலையுறை பகடு வயல் பழங்களை வயலுறை பகடு மலை பழங்களையும் அழித்தல் வரை குறக்கன் நீர் குணத்து குறுகூட்டும் கவன்மணிக்கல் மருத தண்ணீர் திரைக்கயத்து திடர் செய்ய அந்நிலத்து சிறுமகார் சினமிக கொண்டு விரதற்குல போதேர்கள் வண்டால் ஆட்டாயர் துறையின் மேவி பந்தும் நிறை கலங்கும் அவர் அலற பறித்தெறிந்து நீச்சுனையை துப்பார் அக்கண் குறும்பு சிறுமியர் புனத்தில் திரை கவர வரும் பறவைகளை ஊட்ட கவனில் வைத்திருந்த மணிகளாகிய கற்கள் மருதண்டத்து நீர்நிலைகளில் தூர்த்து மேடு செய்ய அவ்வயற் சிறுமியர்களை சினமிக்கு சென்று மனந்தங்கிய கூந்தலை உடைய அக்குறச்சிறுமியர் விளையாட்டிடங்களை அடைந்து பந்தையும் களச்சிக்காய்களையும் பறித்து அவர் அரட்டனை சுனையை தூர்ப்பர். அவர் அரட்ட சுனையை தூர்ப்பர். குறிஞ்சி மருதங்களில் மயக்கம் இது. கன்னி பருவத்து தினப்புலங்காவல் செய்வர் ஆகலின் கன்னியர் என்றனர். கவன் கிருடி கருவி தாமும் ஒரு பயப்படுவர் தம்மையும் தம் போற்றி பாட்டு புறாங்களுக்கு இப்படி போட்டுருக்காங்க. பாட்டுதான் நினைக்கிறேன். தாமும் ஒரு பயப்படுவர் தம்மையும் போல் செய்வார் போல் காமர் அழிந்து வராமல் கணிப்பு மேல் அடுக்கலரும் கணித்தேவன் ஊற்றும் அமிதினை அறிந்து வெகுண்டெழுந்தென்ன அணிவேங்கை குடுமிதன்னை நாமனில் கடல் பவள கரை நீட்டி பற்றி இடும் நலம் ஒருவாள் தாமரம் செய்யாராய். அதுதான் அந்த கருத்து தான். செய்வோரை தம்மை போல ஆக்கும் லோபர் போல அழகிய வண்டு நுகராதவாறு உப்பங்களில் உள்ள மலர்களின் மலையில் உள்ள வேங்க மலர்களை தேனை செறிந்து கொடுக்கும். அதனை பெறாது அச்சஞ்செய்யும் கடல் பவளமாகிய கரத்தை நீட்டி அவ்வேங்கையின் குடுமி உச்சியை பற்றிடும் ஒரு புறம். இது குறிஞ்சி நெய்தர்களின் மயக்கம், நாமம் அச்சம். அலைக்காகம் அலைச்சாரல் பலா சுளையை கவியெழுந்து தரக்கர் கோமான் சிலைத்தாச ரதிமதனை
கொண்டகன்றலென வஞ்சகஞ் சேருமன்னாள் நிலைப்பான மதிலிலங்கை மிசைத்தானவும் அனுமனைப்போல் நீள்வாள் மந்தி மலைப்பால் நின்றலைத் தோணி பாய்ந்துலக்கி மீண்டெய்தும் வாழ்வு மங்கன் நெய்தல் நில நீர்க்கை காக்க மலையிடத்து பலாவின் சுளையை வாயிற் கவ்விக்கொண்டு ராமன் மனைவியை கெப்பற்றி மீண்டாற்போல மீண்டு மெரக்கலமேற் சேரும் அக்காலத்து நிலையுடைய மதில் சூழ்ந்த இலங்கை மேல் தாவும் அனுமனைப் போல நீண்ட வாழையுடைய குரங்கு மலை நின்றும் மரக்கலத்துட் பாய்ந்து கலக்கி மீண்டடையும் நிகழ்ச்சியையும் அவ்விடத்தில் இதுவும் அம்மையக்கே. படிங்க, இது படிக்கிறது. காக்கைக்கு ராவணனும் இல்லையாண்டி, இது கதை சொல்லப்படுது, படியும். காக்கைக்கு ராவணனும் அதுண்ட மிச்சம் காக்கைக்கு ராவணனும் சுளைக்கு சீதையும் கலத்துக்கு இலங்கையும் மந்திக்கு அனுமனும் மலைக்கு மகேந்திரமும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. தசரதன் புதல்வனாகிய ராமன் தத்திதாந்தம் அலை இரண்டும் கடல். இனித்தான் பாட்டு படிங்க. இடச்சியர்வாள் நடைகற்ப செல்வதென வயல் மேவும் இனமெல்லாம் படைத்து வளம்பாடியிற் போய் ஆண்பாலை வாய் மடத்து பையுள் நீக்கும் மடைத்தலை சூழ் வயல் மகளிர் மொழி பயில போவதென வனத்துள் வாழும் பிடைக்குயில் போய் பனைக்கமுகின் கனித்துண்டை கனி என்ன பேணுவோர்வாள். மருதநிலத்தில் வாழும் அன்னங்கள் வளம் நிரம்பிய முல்லைநிலத்து ஊர்களில் ஆட்சியர்வாள் நடை கற்று கொள்ளற்கு சென்றால் என உடுத்த வயல் சூழ் உளத்தியர்வாள் மொழி கற்க போவதென முல்லை நிலத்து பெண்குயில் போய் வயலத்தில் உள்ள வாக்கு மரத்தின் பழுக்காயை கோவை பழம் என எண்ணி விரும்பும் இடமும் அங்கு உள்ளது. கொடுப்பவர் நாம் படிக்கிறோம். கொடும்பெறவர்களியுலக குதித்தெழுமீன் ஆட்சியர் பாட்குடத்தில் வீழ்ந்தங்கு கடும்பயத்தோடல மறுமற்றவர் கடையும் தைரோதை கலமந்தோடி ஒடுங்குமுயல் கைதையினுள் அடங்கி கடலொளி கேட்டுள்ளம்மாங்கூழ் கடுங்கருமத் தொடர் அந்தோ யாங்குறினும் விடாதென்ன காட்டும் ஓர்வாள். கொடியராய நெய்தல் நிலத்தோர் களிய வலை கொண்டு கலக்க துள்ளி எழுந்த மீன் இடைச்சியா பாட்பானையில் வீழ்ந்து காய்ச்சும் அப்பாலில் மனம் சுழன்று வருந்தும். அப்பெண்டிர் தயிர் கடைதலின் எழும் ஓசைக்கு வருந்தி ஓடி ஒடுங்கு முயல் தாளை புதருக்குள் அடங்கி அங்கு கடலோசையை தொடர்ந்து கேட்டு உள்ளம் வருந்தும். இவற்றால் கொடிய வினையாய வலை எவ்விடத்துறினும் அனுபவித்தால் அல்லாது கழியாது என காட்டும் ஓர் புறத்து நிகழ்ச்சி. இது முல்லை நெய்தலின் மயக்கம். பயத்தோடு பயத்தால் இருபொருள் கொள்க. அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி. தொல்காப்பியத்தில் தேளுக்கஞ்சி பாம்பின் வாய் வீழ்ந்த தொக்கும். இவை படிங்க. இடுக்கும் இடைக்கடச்சியர்கள் களைந்தெறிந்த நறுங்கமலம் இறைக்கும் முன்னீர் படுதிரை மேல் பயங்குதலும் கடல் முளறி பூத்ததவன் பாரீர் என்பார். உடைதிரை நீர் கடல் கிளைத்த தொகிற்கொடி போய் பழனமிசை ஒளிரக் கண்டோர் கடிய வயலும் துகிர் என்றதென்ன என்பார். இப்பரிசு கவினம் ஒருவாள். அணுகும் இடையினுடைய நுணுகு வண்ட மெல்லிசாக்கும். நுணுகும் இடையின உடைய உளத்தியர் கடை அடுத்த நவிய தாமரை மலர் ஒலிக்கின்ற நீர்த்திரை மேல் விளங்குதலும் கடல் தாமரை மலரை பூத்தது என்னே வாரீர் என்று வியப்பர். கரையோடு மோதி உடைகின்ற திரை சூழ் நீர்க்கடலில் தலைப்ப பவளக்கொடி போல் வயலில் விளங்க கண்டோர் விளக்கம் அமைந்த வயலும் பவளக்கொடியை ஈன்றது என என்பர். இவ்வியல்பு அலை செய்யும் ஓர் உரம். மருதத்தோடு நெய்தலோடு மருதமும் மயங்கும் மயக்கம் இதனால் கூறப்பட்டது. இடைநடு இடம் அரை சிற்றிடம். இடையத்தான் சொல்றான். சிற்றிடம் இன்னும் பொருளும். ஆம், நுதலடி நுசுப்பென மூவடி சிறுகி
நீரை காப்பு கொண்ட வரைபுறத்து பசுங்களையும் காண் ஆண்பால் பார்த்து பாட்டு அது. ஓ வரைபுறத்து பாட்டு தான். வரைபுறத்து பசுங்கிளியும் காண்குயிலுமுடன் ஆண் பால் மடுத்து புட்கள் இரத்தெழுகும் பனை மருதச்சமிசை எதிரெதிர் திசைகள் பாடும் நிறைக்குடுமி வரைப்பகடும் வயற்பகடும் கரும்பொடித்து நெறித்து மாந்தி திரைத்தட நீர்கான் யாற்று திளைத்தாடி உடனுறங்கும் செவ்வித்தோர்பால் மலை பயிலும் பசிய கிளியும் முல்ல நிலத்து குயிலும் ஒருங்கிருந்து பசுவின் பாலை பருகி பறவைகள் ஒலிக்கின்ற பூக்களை உடைய தழைத்த மருதமரமாகிய தங்குமிடத்திலிருந்து மாறி மாறி கூவும். களிறுகளும் கடாக்களும் கரும்புகளை ஒடித்து நெறித்து சுவைத்து காட்டாற்றில் படிந்து மூழ்கி ஒரு சேர துயில் கொள்ளும் இயல்பிற்கு ஓர் புறம் குறிஞ்சி முல்லை மருதங்களின் மயக்கம் கூறப்பட்டது. கிளி பகடு குறிஞ்சி நிலக்கருப்பொருள், குயில் காஞ்சாறு முல்ல நிலக்கருப்பொருள், பால் புட்கள் மருதம் பகடு கரும்பு மருத நிலக்கருப்பொருள். புறவகத்த குமிழ் போதும் கனி களிக்கானல் கைதை தரும் புலங்கேள் பூவும் தரை பொறுத்த வரை தோன்றி தன்மலர் மேல் இருப்புடையும் தாங்கி நின்றே இறைவனுக்காம் மலர் மோந்தாள் மூக்கறிந்து சுதியை உடனேந்தி என்னால் முறை நிறுத்த செருத்துணையார் என்ற காட்டி வளம் மூழ்கும் ஓர்வாள். மூக்கறிந்தா அவளுடைய சூர்பனை என்ற மூக்க வெட்டினோ முல்லை நிலத்தில் உள்ள குமலன் மலரையும் கடற்கரை சூளையும் உள்ள சாலையினும் பொன்னிற மலரையும் நிலம் சுமந்த மலை தன்னிடத்து மலர்ந்த செங்காந்தல் மலர் போல இருபக்கமும் தாங்கி நின்றது. சிவபெருமானுக்குரிய மலரினை மோந்து திங்கிழந்த அரசன் பட்டத்து தேவியின் முக்கினை அறிந்து அந்த பூவை மணந்துட்டாண்ட அந்த சரித்திர நாயனார் கதையாண்டி சரித்திர நாயனார் அதான் முல்ல நிலத்துலதான் நடந்திருக்கு. முக்கினை அறிந்து அவ்வுடை வாளோடு தமது கையிலேந்தி அக்கலத்தில் வழிபாட்டு முறையை நிலவுறச் செய்த சரித்திர ரெண்டு பேரு இது எங்களுக்கு அண்டி நாங்கள் அப்படி படிச்சுட்டு வந்து இப்படி படிக்கிறோம் பாருங்க. முல்ல நிலத்தை பற்றி படிக்க கதை படிக்கிறோம் பாருங்க. கடவுளை எப்படி காட்டுறேன். அதான் நான் சொல்றேன் மூக்க வெட்டினது உள்ளே கொண்டிருக்கணும். அதுதான் உறுதி வர என்ற நிலையை உணர்த்தி செல்நிலையை புலப்படுத்தி நிற்கும் ஒருவான் குறிஞ்சி நெய்தலின் மயக்கம் இது. தரை எதுகை நோக்கி திரிந்தது தலையிறப்படுத்துகின்றேன். பாட்டு தான் குடிமி பாருங்க. இந்த கதைகள் வரப்போது எல்லா கதையும் அப்ப அது எந்தெந்த நிலத்துல நடந்த எங்களுக்கு சொல்ல நாங்கள் அதை படிச்சுட்டு இதை படிக்க எங்களுக்கு இவ்வளவு ஈஸியா இருக்குது. விண்முட்டும் குடிமி வரைத்து கிரிபடும் வெண்முத்தும் வேலை சுழல் மண்முட்ட நரும் புன்னையுகும் மெரும்புந்தலை மயங்கி அவற்றுட் சேர்ந்த தன்முட்டை இதுவென்ன பௌத்தறிய வெல்லாது தளர்வு கொண்டு கண்முட்ட வளம்படைத்த வயலென்னன் துயர் கூறும் காட்சி தோர்பால் வானுலகை அளாவிய சிகரத்தை உடைய மலையிலுள்ள மூங்கிலில் தோன்றிய வெள்ளிய முத்தமும் கடற்கரை வெப்பிற் பொருந்த நறுமணம் வீசும் புன்னமரங்கள் சொரிந்த அரும்பும் இடங்களின் மயங்கி கிடத்தலால் அவற்றோடு கலந்த குளிர்ந்த தம்முடைய முட்டைகளை இவை என்று பகுத்தறிய இயலாமையால் தளர்ச்சி கொண்டு நோக்குவோருடைய கண்கள் புல்லென்னும்படி வளம்படைத்த மருத நிலத்தன்னம் துயர்முகம் காட்சியுடையது ஓர் புறம். குறுஞ்சுனி நீங்க படிங்க. குறுஞ்சுனையிற் களிவண்டு சுழன்றாடும் கான் குயில்கள் குறைநீர் புன்னை தொறும் பொழுதும் கருங்கொடிதன் குடம்பை போய்க் கரு உயிர்த்து சுழவி மீண்டு உறும்பிரசமலர் காஞ்சி சிறியேறி ஒளியிருந்து நாடிக்காலம் உருந்துணை நிதுரையும் உறவாத வளங்காட்டி ஓங்கும் ஒருவாள். குறிஞ்சுனையில் கல்லுண்டு கழித்த வண்டுகள் சுழன்று திரியும் முல்லை நிலை குயில்கள் ஒலிக்கும் கடற்கரையில் வளர்ந்த புன்னை மரங்கள் தோறும் செறியும் கரிய காக்கையின் கூட்டில் சென்று முட்டையை ஈன்று சுழன்று அங்கு நின்று திரும்பும்.
நறுங்கமலும் மலர்களுடைய காஞ்சி மரத்தின் கிளையில் ஏறி குரோல் பண்ணுமேல் ஒளிந்திருந்து ஒளிந்திருந்தது ஆராய்ந்து பார்ப்பாங்கும் காலம் வாக்குமளவு இனிதாக வசிக்கும் கெடாத வளத்தை காட்டி உயர்ந்து தேனாகிறது. தேனார நிற்கும் தோன்றா நிற்கும் உயர்ந்து காட்டி தோன்றா நிற்கும். முல்லை மருதன் நெய்தலின் மயக்கம் கூறிற்று இப்பாடில். குறிஞ்சுனை குயிலும் முல்லை நிலத்தென குறைநீர் கடல் புன்னை கொடி காக்கை நெய்தல் நிலத்தென. காக்கை நெய்தல் நிலத்துக்குரியதான் காக்கப்பறவை. காஞ்சி மருதன்ல கருப்பொருள். கரிக்கொடியும் அடுத்த பாட்டு கரிக்கொடியன் தொகுதியன் நடுவயலை பசுங்கொடியும் கமழ்ந்தேன் மவ்வல் பெருக்கொடியின் நாட்டிசையின் தாய்ப்படர நடுவளர்த்த விரைக்கு ராகுமேல் சிறு கிறிக்கொடிய பெருங்காட்டாட்பல் காலம் அசைவாவை கிளர்ச்சி வாழ்கண் மறிக்கொடியும் கூத்தியர்சை கயிறு விசிகளை கூத்தின் வயங்குமோர்பால் மிளகு கொடியும் பவள கொடியும் நெடிய வயலினை பசிய கொடியும் தேன்கமலும் மல்லிகையின் மணமிக்க கொடியும் நாட்டிசையினும் தாவி படர நடுவில் வளர்ந்த மணமுடைய குரா மரத்தின் மேல் கிரியென்னும் ஒலி குறிப்பையுடைய மிகப்பெரிய காற்றால் பன்முறையும் அசையும் அம்மரத்தின் காயாகிய பாவையின் தோற்றம் கண்ணாகிய மானுக்கு வாழ் தோற்கும் களை கூத்தாடும் மகளிராடும் கயிறு கட்டிய களை கூத்தை போல விளங்கும் ஒரு புறம் மிளகு பவளம் வயலை மவ்வல் ஆகிய 4 கொடிகளும் முறையே மிளகு குறிஞ்சியிலேயாம் பவளம் நெய்தத்திலேயாம் மருதம் என்ன வயலேண்டும் ஒரு கொடி இருக்கா மவ்வலன் இருக்கு வயல் என்று கிடக்கு பாருங்க. மிளகு பவளம் வயலை மவ்வல் ஆகிய இந்த 4 கொடிகளும் முறையே குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மிளகு பவளம் நெய்தல்ல வயலை மருதம் இருக்குது. அது வயலும் வயல் சார்ந்த இடமும் தானே வயல் நமக்கு அப்ப வயலும் வயல் அதைத்தான் சொல்லினோம். படி இணைய நானிலம் அடுத்த வளாகமெல்லாம் பெருங்குடிகள் இயல்பினோங்கி திணையளவு முளைபெறலா தொண்டர் நாட்டணி முழுதும் தெரித்து கூற கணெதிரை நீர்க்கடலாடை நிலவரை பின் யாருளரோ கற்ப நாட்டும் தனை நிகற்ப தலதலத்தும் அன்னதே இனிப்பிருது சான்று மாறன். இத்தன்மை வளங்களை உடைய 4 நிலங்களும் சூழ்ந்த இடப்பரப்புகளில் எல்லாம் செல்வம் மிக்க குடிகள் மேம்படுதலால் திணைத்தனையும் முறை உளராத தொண்டை நாட்டின் சிறப்பு முழுவதும் வரிசைப்படுத்தி கூற ஒலிக்கின்ற கடலை ஆடையாகவும் நிலப்பரப்பின் யாவருளர் ஒலிக்கின்ற கடலை ஆடையாக உடைய நிலப்பரப்பின் யாருளர் கற்பக நாட்டிலும் பாதாள உலகத்தில் அவ்வியல்பே எனினும் வேறு விருத்தி சொல்ல யாதுள்ளது. அந்த ஒப்பிட்டு இருக்கிறார் அந்த நிலம் மண்ணுக்கு கடல் தானே ஆடை அமைஞ்சிருக்கு. 4 வகை நிலங்களையும் சூழ்ந்த சொல்லி ஒலிக்கின்ற கடலை ஆடையாக நிலப்பரப்பின் யாருளரா அந்த சிறப்பு வர்ணிக்கிறார். அந்த நிலப்பரப்பு சூழ்ந்துதானே கடல் இருக்கு. கற்பக நாட்டிலும் பாதாள உலகத்துக்கும் ஐயல்வேனில் வேறு விருத்தி என் நாட்டு பெருவளமும் எவ்வளவு கோட்பாடுகளும் இயம்பவல்ல பொன்னாட்டு பொஞ்செருக்கும் பல்நாக்கு செருக்கும் போக்கும் இந்த நன்னாட்டை புலவரெல்லாம் தொண்டை நாடென உரைப்பர் ஞாலமங்கை தன்னாட்போதனையகமுக கனிவாயாங் காரணத்தின் சார்வாட் போலும். பின்னுகண்டி நல்ல 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 விசேஷமா இருக்குது. எந்த நாட்டில் உள்ள எப்பொருள் வளங்களையும் எவ்வளவு சமய கொள்கைகளையும்
எடுத்து சொல்லவல்ல விண்ணுலகத்தேவர் குருவின் சொல் திறனையும் பலனா படைத்த ஆதிசேடனின் தருக்கையும் போக்குதற்குரிய புலமையும் செல்வ நிலைமையும் உடைய நல்ல நாட்டை புலவர் யாவரும் தொண்டை நாடென்று என கூறுவர். நிலமகளுடைய அன்றளர்ந்த தாமரை மலரை ஒத்த முகத்திலுள்ள அதாவது தொண்டைக்கனி கொவ்வைக்கனி போன்ற வாயாங்காரத்தினால் போலும். கரிகாச்சோழன் ராஜராஜ சோழன் அவன் நாக அந்நியிடத்தை பிறந்த புதல்வன் தன் தந்தையை ஆதண்டை கொடி சூடி அடைந்து ஆதொண்டை சக்கரவர்த்தி தொண்டைமான் என்னும் பெயர் பெற்று அவனால் ஆள பெற்றமையால் தொண்டை நாடென இந்நாட்டுக்கு பெயர் அமைந்தது. சலதியுடை சேயிலைக்கு தமிழ்நாடே மதிமுகமாக தமிழ்நாட்டுண்டு. அது உங்களோட பாட்டு. சலதியுடை சேயிலைக்கும் தமிழ்நாடே மதிமுகமா தமிழ்நாட்டுள்ளு மலர் புகழ் தண்டகநாடே புகழ் தண்டகநாடே கனிவாய அதனுள்ளும் சாதி வேதங்குறவும் ஆறுவிற்கெல்லாம் தத்தமது மரபுருக்கங்கள் குடங்கை சேரா மலகமென தேற்றுதலின் நாவெல்லாம் காஞ்சி நகர் வண்ணம் சொல்வாம். கடலை உடையாக கொண்ட நிலமகற்கு தமிழ்நாடே மதிக்கத்தக்க முகமாகவும் அந்த தமிழ்நாட்டினும் விரிந்த போலவுடைய தண்டக நாடே கோவைக்கனி போலும் வாயாகவும் அந்த தண்டக நாட்டின் அந்த தண்டக நாட்டத்து பல சாதி வேதங்களாக விளங்குகின்ற அரிய உயிர்களுக்கெல்லாம் மரவினையும் ஒழுக்கத்தினையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவித்தலால் நாவென்று சொல்லப்படும் காஞ்சிபுரத்தின் பழமையை இனித்தான் வருது. காஞ்சியை பற்றி காஞ்சி நகரம் படலாம். கட்சி மாநகரோர் தட்டும் கடவுளர் உலகோர் தட்டும் வச்சுமுன் அயனார் தூக்கமற்றது மீது செல்ல நிச்சயம் முருகி தாழ்ந்து நிலமிசை விழும் இவ்வூரை இச்சகத்தூர்களோடும் எண்ணுதல் மடமை பாற்றே. பிரமன் பெருமையமைந்த கட்சி நகரை துளையின் ஓர் தட்டிலும் தேவருலகை புரிதொரு தட்டிலும் வைத்து முன்னோர்கள் தூக்கி பார்க்க அவ்விண்ணுலகு கனமின்மையால் மேலே செல்லும்படி மிகழ்த்தாந்து நிலமேல் விழும் இவ்வூரை இவ்வுலகில் உள்ள நகரங்களோடும் வைத்து எண்ண போதலும் அறியாமையின் பாலது. அயன் புறவாதவன் என்பது பொருள். எனவே முன்னெனவே அறிந்தபின் எண்ணுதலின் நிச்சயம் மடமைப்பாளது. அயோத்தி மதுரையை மாய என எண்ணுதல் சகம். அழிவது ஈறு சேர் பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாதிருந்திடு வளங்கொள் காஞ்சி என்பது கருத்து. அடுத்த பாட்டப்படி. கவினெல்லாம் திரட்டி காஞ்சி கடிநகராக்கி கஞ்சத்தவிசினோன் அதன்பால் 30 தொழில் செய்ய சார்ந்த காலை புவியிடை கழித்த சேடம் பெற்பவேறெடுத்து விண்ணாட அடவர் தர செய்தான் போலும் அன்றிவை உரைப்பதென்னோ. தாமரை மலரை இருக்கையாக உடைய பிரமன் எவ்வாயின் அழகையும் ஒன்று கூட்டி காவலை கொண்ட காஞ்சி நகராக்கி தாமரை மலரை இருக்கையாக உடைய பிரமன் அது சரி எவ்வாயின் அழகையும் ஒன்று கூட்டி காவலை கொண்ட காஞ்சி நகரம் ஆக்கி நுட்ப தொழிலின் புவியிடை உதிர்ந்த எஞ்சிய அழகால் ஆக்கப்பெற்றதே முன்னுலகலாம் போலும் அன்று வீறுப்பதொன்றுள்ளது. அவ்வளவு அழகாம் காஞ்சி நாள். அதானம் அது எடுத்த பின்னானா மிச்சம் உலகத்தில வந்ததுன்றேன். ஆதினால் முக்கண் எம்மான் ஐந்தனை படைத்து வேதமோது வித்து அருளின் நோக்கி உலகலாம் படை என்றுறவும் போதிது பார்த்திவ்வாறு படையென புகன்று வைத்தான் இதனலாகும் காஞ்சி என்னுரை அளவை தாமே. சிவபெருமானார்
படைப்பு காலத்தில் பிரமனை படைத்து அறிவு நூல் கொளுத்தி அருட்பார்வை வைத்து காஞ்சிபுரத்தை சிருட்டு செய்து இதுபோல படைப்பாயாக என்று அருளினார். ஆகாதலின் பிரமன் படைப்பினை கடந்த இத்தலத்தின் பெருமை என்னுரை அளவையின் அடங்குமோ? இவர் சொல்றார் சிவஞான முனிவர். நகர் இந்நகர் நோக்கும் தோறும் இமையவர் தமது நாடு நன்னரென்றிருந்த தம்மை தாங்களே நான் இவைவர் முன்னொரு சமயம் தன்னை பொருளென முற்றி நின்றோர் பின்னர் வான் சைவம் எய்தப்பெறின் அவர் பேசும் அப்போல். திருநகரப்படலம். தேவர் காஞ்சி காணுந்தோறும் தம் பொன்னுலகையே பெரிதென மதித்தமைக்கு நாணுவர், தம் அறிவை இகழ்வர். முன்னொரு சமயத்தை பொருளாக போற்றி உரைத்து நின்றோர் பின்னர் உண்மையாகிய சைவ சமயத்தை முன்னையும் சிவ புண்ணியத்தால் எய்தப்பரின் கடைப்பிடித்த சமயத்தையும் தம்மையும் வெறுத்து கொள்ளுதல் போல திருநாவுக்கரசு நாயனார் திருமுறைகளை ஓதுவோர் இவ்வுண்மையை உணரலாம். பெறின் என்பது பரல் அருமை குறித்து நின்றது. நன்னர் நன்மை உடையதனை நன்மை என்றார், தகுதி உடையதனை தகுதி என்றார் போல். பாட்டுதான் திருக்குறள் 112 என்றார் போல். நீடும் இந்நகரம் மன்னி நடுந்தவம் முயல்வோர் வான நாடார் தம்பதமும் கஞ்சன் நாரணன் பலாரி வைப்பும் பாடிரி காண்ற சோரா காண்பதிப்பதியின் வன்மை கோடியிலொரு கூர்வு அவையென குறித்தே அன்றே. நிலைபெறும் இந்நகரில் நிலை பெற்று பெரிய தவத்தினை முயல்வோர் ஏனையராகிய வானோர் உலகை மதையாது தாமரையோன் பிரமன் மாலிந்திரன் இன்னோர் பெரும் பதங்களையும் பெருமை திரிந்த உண்டு முழ்ந்த சோறு போல மதிப்பதற்கு காரணம் இப்பதியின் வளமையில் கோடியில் ஒரு கூறும் ஒப்பாக அவை என கருதியே ஆகும். இனி நீங்கள் பிறநகர் சோலையை பற்றி படிக்க போறீங்க, படிங்க. கரும்புகர் சுரும்பு கால் உழக்க முகவுடை தளர்ந்து துளித்தரும் தீஞ்சுவை மது பிரிற்றும் அரும்பெறச் சோலை மீமிசை கருவி முகிற் குழாம் அடர்வ பாட்டளிக்கும் விரும்புதேன் அழியா கற்பக நாட்டை வெல்லுவான் வருந்தேர்ந்தஞ்சி வெல்லுவான் வருவதற்கு அஞ்சி தரும்புகள் வலாரி ஊர்தியைச் செலுத்தி தடுத்திடை மடக்குதல் மானும். வண்டுகள் காலால் மிதிக்க அரும்புகள் முருகுக்கு உடைபட்டு மலர்ந்து இனிய தேனை சிந்தும் சோலை மேல் தொகுதியுடைய மேக கூட்டம் நெருங்குதல் யாவரும் விரும்பி பாட்டிசை கேட்டு வண்டிற்கு தேனை செறியாத கற்பக சோலை அடுத்த உன்னுலகை வெல்ல வருவதறிந்து அஞ்சி இந்திரன் தனக்கு வாகனமாகிய மேகத்தை செறித்து இடையே தடுத்து மடக்குதலை ஒக்கும். அந்த இந்திரன் அதை அந்த ஓமானம் சொல்றார், இந்திரன் அதை தடுக்கிறாராம். இந்த கருவி மின்னு முழக்கு முதலிய தொகுதி மேக மண்டில தனவுஞ்சோலை கற்பக மரத்தில் வண்டுமையும் புறப்பட்டன. பாட்டு அடுத்தது. பாட்டு பாட்டு மேலான் பாட்டு. ஊற்றெடுப்பச் சிறகர் வண்டு மிரும் நலிபொழில் இடும்பை கூர்ந்தழகு குறைபட பொதிந்த குயின்களை வெல்லே குதித்தெழுந் துதைத்தகற்றி நிறைபுணல் தடத்து பிறல் தருங்கிழமை நெட்டில வாழமீன்
தனக்குத் துறை தொறுங்கைமாறென கனி செழுந்தேன் சொரிவன நெடுமலர் பொதும்பர் தேன் இடையறாது பெருக வண்டொளிக்கும் குளிர்ச்சி பொருந்திய சோலை துன்பம் மிகுந்து அழகு குன்ற மூடிய மேகங்களை விரிய துள்ளி எழுந்து பல்கால் உதைத்து அகற்றி நிறைந்த நீர்நிலையில் புரளுகின்ற உரிமையுடைய நீண்ட இளவாழை மீன்களுக்கு துறைகளிலெல்லாம் பின்சை உதவியென பழங்களையும் தேனையும் அவ்விள மரச் செறிவுக்கு மிக்குச் சொரிவன. குயினண்டா மேகம் கைமாறு திரும்பிச் செயல் கை செயல் மாறுதல் எதிர்தல். வண்டலாட்டயரும் வண்டலாட்டு அயரும் வாழ்மருள் நடுங்கண் மங்கையர் நெரிசுரி கூந்தற் கொண்டலை காணும் தொறும் தொறும் அவர்தங் கோமளச் சாயருக்குடைந்து தொண்டு பூண்டெதிர் நின்று ஆடுவர் தேப்பத் தொகை மயில் நடங்குயிற்றுன் தன் தளிர் துவன்றி புதுநரா துடிக்கும் அடிக்குந்தை துந்ததை மலச்சாயம் பொதும்புவர் தண்ணிய தளிரும் செறிந்த மலரும் கொண்டு தேனை துடிக்கும் கிளைகளை உடைய இளஞ்சோலையில் விளையாட்டைச் செய்யும் மகளிர் குந்தலாகிய மேகத்தை காணுந்தோறும் அம்மெல்லியார் சாயலுக்கு தோற்று ஏவல் பூண்டு எதிர்ந்து ஆறுதலை ஒப்ப கலாபத்தை உடைய மயில்கள் நடனம் செய்யும். துவன்றி தயந்து செறிந்து பாம்பெருந்திரைய தடம்புடையுடுத்த பழம்பொழிற்சாகைகள் தோறும் தீம்புணல் குடையும் மாதரர் முன்னால் செறித்த பட்டாடை பொன்னணிகள் பூம்புலகனத்தினில் தோன்றலும் இளையோர் புனலர மகளிரென்று அஞ்சி கூம்பிய கரத்தர் அன்னலார் நகைப்பக் குளமிசை நோக்கி வெல்குவரால் குளங்களின் மருங்கு சூழ்ந்த சோலையிற் கிளைகள் தோறும் மகளிர் முன்னால் சேர்ந்த பட்டுடைகளும் அணிகலன்களும் அந்நீரில் தோன்ற நீரற மகளிர் என்றெண்ணி அஞ்சி இளைஞர் கைரங்குப்பி நிற்க நீராட வந்த மகளிர் கண்டு நகைப்ப கரமிசை நோக்கி நாணுவர். பொதும்பர் பொதும்பற்கு கொழுமுகை உடைந்து குளிர் மதிச்சொரிதலின் ஆழ்ந்த பங்கையச் சேக்கை மீமிசை ஏகினம் பைப்பய மேல் நிலவம் தொழுவ பொங்குவம் பாவக் கருமுருட்ட மணால் புணரியுள் சிலையும் அமழ்தும் எங்கள் வாகீசர் அஞ்செழுத்தருளால் எழுந்து மேல் வயக்கும் மானும் வயங்குதல் மானும் நறுமணத்தோடும் மலர்கின்ற மலர்களைக் கொண்ட சோலையில் செழுவிய அம்பு அரும்பு முருகவிழ்ந்து சொரிந்த தேனைச் சொரிந்ததினால் கீழுள்ள குளத்தில் நீருள் அழுந்திய தாமரை பூவாகிய இருக்கமேலிருந்த அன்னம் மெல்ல மெல்ல மேலெழுதல் மிகக்கொடிய பாவச் செயலை மேற்கொள்ள சமணரால் கல்லுடன் புனித்து கடலில் அமிழ்த பெறும் எங்கள் திருநாவுக்கரசர் பெருமான் அஞ்சலத்தினை துணியால் மேலெழுந்து விளங்குதலே ஒக்கும். இங்கே திருநாவுக்கரசரை கொண்டு ஒப்பிட்டு இருக்கு. தங்கிய காரமணர் இருண்ட அறிவினை உடையவர் முருடு வன்மை வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை இருப்பை முதலிய மரங்களில் காணப்பெறும் முடிச்சு இங்கு திருநாவுக்கரசர் தம் கருணை வடிவம் கண்டு தீங்கிழைக்கும் திண்மை. யானை கூட்டம் கலிவிருத்தம் முறை முறை பெனைக்க நீர் முகந்து வாய் மூடு நிறை தடங்குறை தடமாக்கு நீண்ட வெண்புரை மெருப்பொருத்த
ஒருத்தல் மாமதப் பெருக்கினால் குறைதடம் நிறைதடமாக்குங் கொள்கைத்தே. களிறு பனையொத்த துதிக்கையால் நீரை பருகி நிறைந்த நீர்நிலையை குறைப்படுத்தும். இனி மதநீர் பெருக்கி குறைந்த நீர்நிலையை நிறைப்படுத்தும். இவ்வாறு மாறி மாறி நிறைத்தும் குறைந்தும் காணப்பெறும் கோட்பாட்டினை உடைத்து அத்தடம் ஒருத்தல் யானை தலைவன் குறை தடம் நிறை தடம் என்பன இடத்து நிகழ் பொருளில் தொழில் இடத்தின் மேல் ஏற்பட்டது. இதெல்லாம் தமிழ் படிக்கணும். தாமுறை இடந்தறியலார் தாம் உரை இடந்தறியலார் கேழ்ந்தவர் தாமுறை இடங்களில் தங்கி தங்கிழைக்கு குலந்தாம் உறப்பரிபெருந்தனசை வேளங்கண்ணில் தாமுறை முறை திரிதண்டம் எண்ணில யானைக்குல தலைவர்கள் தம் குழாத்தொடும் தங்குகின்ற காட்டினை தம் அரசனது வயவர்களாக்கி அவர் அரசுகின்ற நாட்டிடத்தை தாம் சுற்றத்தொடும் கை கொண்டு இங்கென மாற்றிக்கொண்டு மாறி திரிகின்ற யானை செல்லும் வழிகள் அளவில்லன உள்ளன. நிறைய யானை கூட்டம் இருக்காம் அந்த காட்டில். தண்டம் யானை செல்லும் வழிகள் பருவத்தனை மாற்றிக்கொள்ளல். மலை புனல் தங்கள் மேல் ஊற்று மாமுகில் உளைச்செல வெகுண்டு எதிர்ப்ப தொப்பளனுள் புழைக்கையில் நிறைய நீர் முகந்து போர் மதத்தளை செவிக்கரிகள் விண்டலத்து வீசுவ போர் தொழிலையும் மதப்பெருக்கமைந்த காதுகளையும் உடைய யானைகள் தம்மேல் நீரைச் சொரிகின்ற கரிய மேகங்களிடத்து பகை கொண்டு எதிர் செல உட்டுளை பொருந்திய துதுக்கையால் நிரம்ப நீரை முகந்து விண்ணிடத்து வீசா நின்றன. கரையடி சுவடெனும் கனக வட்டில்கள் நிறையவாக்கிய மதநீரை செல்வர் போல் சிறை அளிக்கும் குலமெல்லாம் தெவிட்ட உண்டு வாழ்ந்த அரைவெரு வளர்த்தன ஆம்பல் வீதியே. யானை செல்லும் வீதிகள் உரலையொத்த தம்முடைய காச்சுவடு என்னும் பொற்கிண்ணங்களுள் வலிய ஓங்கிய மதநீரை வண்டின் குழாங்கு பொற்கிண்ணங்களுள் வலிய ஒழுக்கிய மதநீரை வண்டின் குழாங்கள் செல்வரை போல தேக்கறியும் உண்டும் வாழ்ந்தும் கழிக்கின்ற பேசப்பெறுகின்ற பெரிய வளத்தை உடையன. கொடையினிற் கீழ்ப்படுங்கொண்டல் யாவையும் தடைபடச் சிறையிலிட்டாங்கு சார்கடு நடையிருமுறச் செவினான்ற வாய்க்களி ரடையவும் பிணித்தன அளவில் கூடமே கைமாறு கருதாது கொடுக்கும் பண்பிற்றாளும் மேகங்கள் அனைத்தையும் போக்களிய சிறை வைத்தாற்போல விரைந்த செலவினையும் இடிய பெரும் முறம் போன்ற காதுகளையும் தொங்கிய வாயினையும் உடைய களிறுகள் முற்றவும் அளவில்லாத யானை கட்டும் இடங்கள் அகப்படுத்தன. அவையுடையோர் மேகத்தின் மேம்பெற்ற கொடையினர் என்க. இனி குதிரைப்பந்திய பற்றி. கரியுமிழ் விழாளியும் காய்ச்சின கடும் பரியுமிழ் விழாளியும் பாய்ந்து சேறு செய் திருவெலாம் அன்னலார் சீரடி சுவடுகொடு தாமரை தோற்றமொக்குமே. யானை உளும் வாய் நுரையும் சுடுகின்ற கோபமும் கடிய நடையும் உடைய குதிரை உமிழும் வாய் நுரையும் பரவி சேறுபடுகின்ற தெருக்களில் எல்லாம் அந்நகரை மகளிர் தம் சிற்றடியுற்ற சுவடு பதும ரேகை பதிதலால் வடிவுகளுமிய தாமரையின் பொலிவினை ஒத்து நிற்கும். இந்த யானை உள்ள நூறும் இந்த குதிரையின் நுரையும் சேர்ந்து ரோட்டெல்லாம் சேறுபடுதான். அதுல இந்த பெண்கள் நடந்து போறது இந்த பதுமம் ரேகை பதில் வடிவென கிளம்பிய தாமரையின் பொலிவினை ஒத்து நின்றான். அடி அந்த குளச்ச மண்ணுக்குள்ள அந்த ரோட்டெல்லாம் தண்ணி வேண்ட நுரையும்
அந்த அந்த அவன் யானையின் மதநீராலையும் அஹ், தண்ணி வட்டி சேராயிருக்காம். அதுல பெண்கள் நடந்து போறது அவ பதிச்ச காலடி தாமரை நீர் பொலிவினே ஒத்து நிற்கா. ஒத்திருக்குதான் பாருங்க. சுலவு கொய்யுளை சுவடுதோறும் மேல் கலனையின் நுக்க செம்மணி அதிர்ப்பென பல சுடர்த்தகளிகள் பரப்பி வைத்தன குலவு நல் வளர்த்தன குந்த வீதியே மண்டிலமாகச் செல்கின்ற கத்தரிக்க பெற்ற பிடரி மயிரினை உடைய குதிரையின் அடிச்சுவடுகளுள் எவ்விடத்தும் மேலிடு தவசினின் என்று முதிர்ந்த மாணிக்கங்கள் கதிர்விடுதல் சுடரையுடைய பல அகல்கள் அதாவது தகளி பரப்பி வைத்தாற் போல விளங்குகின்ற நல்ல வளர்த்தன ஆகும். அகழி அகழிய தகழி என்று நல்லரை மயில்களை வானரங்களை புல்லிய முயல்களை பொறு சரங்களை வல்லவா உறக்கொடை கண்ட வான்கதி பல்லியல் புறவியின் பந்தியாயிரம் மல்லரையும் மயில்களையும் குரங்குகளையும் சிறிய முயல்களையும் அம்புகளையும் வல்லபடி அவற்றை புறங்கண்ட பெரிய கதிகளை உடைய பல இலக்கணமாய் அமைந்த குதிரையின் பந்திகள் அளவிறந்தனவாகும். நிறைய குதிரைகள் அங்கிருந்து எல்லாத்தையும் வெல்லக்கூடியதா அந்த குதிரை பந்தி அவ்வளவு பெருசா இருந்தாங்க. மதக்கரிதனை முயல் வயங்கொள்காதை புதுக்க வீங்கிரு லொளிப்பொலிவை பற்றீர் ததிர்ப்பதென்று உளங்கொளக் கரிய வாங்குற கதத்தொகை பற்று பொன் தேத்தால் செருக்கும் ஆஞ்சானைய முயல் வெற்றி கொண்ட பழைய கதையான் வரும் பிம்மிதத்தை புதுப்பித்து செறிந்த இருள் ஒளி மிகுதியை பற்றி ஈர்த்து ஆரவாரியாக நின்றது என மனங்கொள்ளும்படி கரிய குதிரைகள் பற்றி ஈர்க்கும் பெற்றோர்கள் கணக்கில் ஆயின. அதிர்வு நடுக்கம் குரகதம் என்றா குதிரையா துரக பதாதி என்றானே. கஜ துரக கஜண்டா யானை துரகண்டா குதிரை ஆட்படை என்ற ஆக்கள் கஜ ரதம் ரதம் கஜம் ரதம் தேர் கஜமண்டா குதிரை மற்றது இதுதான் கஜமன்ற யானை துரகண்ட குதிரை பதாதை என்ற ஆக்கள் காலாட்படை கஜ மூன்று முதல் யானைப்படை வருது வேந்து குதிரைப்படை வருது வேந்து முதல் தேர்ப்படை வேந்து யானைப்படை வேந்து குதிரைப்படை வேந்து காலாட்படை 4 படை. அதான் அந்த 4 படையெல்லாம் சேர்த்து நாட்படை இந்த பெண்களுடைய கற்புக்கும் அதே இல்லை சொல்ற நாட்படை. எரிமணி சோதியுள் மூழ்கி இத்துச்செல் பரிகளை காண்கிறர் பார்த்து சூரன் ஊர் திருவுடை இந்திர ஞால தேர் கொல்லன் என்று உருகொள செல்லும் தேர் உலப்பில் வீதியே தேரிற்பதிக்க மாணிக்கங்களின் பேரொளியுள் மூழ்கதிலின் இழுத்துச் செல்லும் குதிரைகள் காணப்படவாய் அத்தேர் மட்டும் காணப்பெற்று இது சூரபதுமென உந்து செல்லும் இந்திரஞால தேர் கொலோ என அச்சமுற்று தோன்றும் தேர்கள் நீங்குதல் இல வீதிகள். அந்த தேர்ல வச்ச மாணிக்கங்களுடைய பேரொழிய பார்த்தா இந்திர ஞாலத்திலே அவன் இந்திரன் பாவிக்கிற இந்திர ஞால தேர் விட சிறந்ததா இருக்கண்டு எல்லாரும் வீதி கொள்ளத்தக்கதா இருக்கான் இந்த வீதிகள். திரு குதிரை இன்று செல் தெய்வத்தன்மை இன்று செல்லல் தெய்வத்தன்மை செம்மணி ஒளியின் சொக்கன்ற குதிரைகள் தோன்றவாயின. வீரர் இருக்க நாள் வகை நிலையினால் பயிலும் நாமவில் வேல்வளை பலகை வாழ் கற்கும் விஞ்சையர் கோலவான் விஞ்சையர் குழாங்கள் நோக்கு பூசால் வினை வியத்தகு தலைமைப்பாளரை நாள் வகையாக நின்று அச்சந்தரும் வில்லையும் வேலையும் சக்கரத்தையும் கேடகத்தையும் வாளையும் ஏந்தி விஞ்சை அதாவது வித்தை கற்போர் அழகிய வானிடத்து வித்தியாதர் குழுக்கள் நோக்கி கலை நிறையவை வியக்கத்தக்க முதன்மையர் கற்கும் அளவிலே இந்நிலையினை என்பதும் விஞ்சியரை போற்றற்குரியவர் விஞ்சியரே என்பதும் அறியற்பாலன.
நால்வகை நிலை பைசாசம் மண்டிலம் ஆளிடம் பிரத்தியாலியிடம் நாம் அச்சம் ஈறு தின்னது. நால்வகை நிலையும் என்று நல்ல சைவ சித்தாந்தத்துக்கு நல்ல நல்ல ஒரு இதுடாக்க எழுதி போட்டு விடுறது பொருங்கவா. ஏதாவது ஒன்றுக்கு வரும் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு நால்வகை நிலை எழுதி போட்டு வாரண்டாக்கண்டு. அப்புறம் தேடினா வராது. பைசாசம் மண்டிலம் மண்டிலம் என்னண்டு மண்டிலம் மற்றது ஆவண்ணா லீனாயிடம் ஆளிடம் பிரத்தியாலிடம் சரி, தேங்க்யூ. அடுத்ததை படியுங்க. தொழில் செய்வோர் இருக்கை கிம்புரி புரசைகள் கிடுகு கிடுகு கூவீரம் அம்பொனிற் கலனைக்கு பாயமாதிய வெம்படை ஏனமும் வேறு வேறு செய் பம்பிய பிழைஞர் வாழ் இடம்பலவாயிரம் யானை கொம்பிலிடும் பூணும் யானைக்கு எது கொம்பு அதன் கழுத்திடும் கயிறும் தேருங்கள் மரச்சுற்றும் தேர்க்கொடியும் குதிரை மேலிடும் தவிசும் கவசமும் கொடிய வடைகள் புறவும் ஒவ்வொரு செயல் நெருங்கிய வினை செய்வோர் வாழிடங்களில் பல்லாயிரமாயின். அதான் அந்த நாட்படைகளும் அதிகமாக இருந்ததாம் வீரம் மிக்கத. தேர், அதான் தேர் முதல் வந்தது. யானை, குதிரை, தவிசும் கவசமும் கொடிய படைகள். இந்த நாப்படையும் வந்து இருக்குது. வெள்ளிக்கு பாயம் அதாவது காஞ்சி. வெள்ளிக்கு பாயம் காஞ்சி. வெள்ளிக்குபாயம் காஞ்சி என பின்வருதலும் காஞ்சி பாயம். பாயம். ஓகே. நடைகனகம் முதலிய உளவு நாமநீர் உடைநகர் வளமிது புகன்றும் திங்களேர் உடைநகம் அலைநிகர் ஓதி ஆர்வையில் இடைநகர் வளமினி எம்பலுற்றதே. யானை முதலிய உளவு மச்சந்தர் நீர் சூழ்ந்த இந்நகர்ப்புறத்தின் பலம் இதுவரை கூறினோம். சந்திரனது அழகை கொடுக்கின்ற விரல் நகங்களும் மேகத்தை ஒத்த கூந்தலுமுடைய மகளிர் குடிகொண்ட இடை நின்ற நகரின் வளம் இப்பொழுது பேசப்படும். நடை நகமண்டா நடைத்தலையுடைய மலை, எனவே யானை ஆயிற்று. நடைநகமண்டா அது அந்த நடைத்தலையுடைய மலை, எனவே அது யானை ஆயிற்று. புகழுதல் விரிப்பு சொல்லுதல். போரணி புகழும் புனைகளில் மழவர் புறநானூறு என்பொலி காண்க. இனி இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் படிச்சது புறநகர் ஏண்டி. இனி இடைநகர். இனி இடைநகர். ஆறு சீரடி ஆசிரியர் விருத்தம். அறுசீரடி ஆசிரிய விருத்தம். குடமுலைக்கெதிரென்றோதும் குறும்பையை வெகுண்டு மின்னார் பொடியிடை உலக்கை மீட்போய் புடைத்தன மீளா முன்னம் முடிமிசை அதிரத்தாங்கி சிந்து முப்புடைக்காய் தெங்கிங்கு இடற்கெதிர் செய்யோரின் வியத்தக்க எங்கு மூங்கும் தென்னமரம் குடத்தியொத்த கொங்கைக்கு நேரென புலவர் கூறும் தென்னங்குறும்பையை சீறி மின்போலும் மகளிர் வாசனை பொடியை இடிக்கின்ற உலக்கை மேற்சென்று தாக்க அந்த உலக்கை மீளு முன்பே அவர் அதிர்ச்சி அடையும்படி முடிமேல் தாங்கி தேங்காயை உதிர்க்கும். இவ்வுலகில் துன்பம் மேல கொஞ்சம் குரல் வேணும். ஒத்த கொங்கை நிகர் புலவர் கூறும் தென்னங்குறும்பையை சீறி மின்போலும் மகளிர் வாசனை பொடியை இடிக்கின்ற உலக்கை மேற்சென்று தாக்க அந்த உலக்கை மீளு முன்பே அவர் அதிர்ச்சி அடையும்படி முடிமேல் தாங்கி தேங்காயை உதிர்க்கும். இந்நில உலகில் துன்பம் செய்வோருக்கு எதிரே துன்பம் செய்வோரை போல் எவ்விடங்களிலும் வியற்புறமிக்கும் விளங்கும். அந்த தென்னை மரங்கள் காய்களை நிறைய கொண்டதாயிருக்காங்க. குறும்ப போல பெண்களோட மார்வங்கள் போல அந்த பெண்களுடைய அந்த வாசனை தீடிக்கிற உலக்கவை பட்ட உடனே அந்த அதிர்ச்சியில எல்லாம் காய்கள் கீழே விழுகுதான்.
தனாபடி கோல்வளை இறங்க கோல் வளை கறக்க கொங்கை அதை தவிர குலைய கூந்தல் மேலனே கலக நின்ன வியர்வள உயிர்ப்பு நீள வாழ்வெறி புனை வந்தாடு மாதரார் செயல்கான் தோறும் கால்களினார்க்கு காமம் நீ கூறும் மாதோ திரட்சியையுடைய வளைகள் ஒலிக்கவும் கொங்கை அசைதரவும் கூந்தல் சோரவும் மேன்மை அமைந்த அணிகலங்கள் கல்கள் என்றொலிப்பவும் வியர்வை அரும்பவும் நெட்டுயிர் பெரியவும் நெட்டுயிர் பெரியவும் வெண்ணிறம் வாய்ந்த நூலாற் கட்டி அழகு செய்ய பெற்ற பந்தினை ஆடு மாத மகளிர் தம் செயல் திறனை காணுந்தோறும் களலை அணிந்த வீரர்களுக்கு காமம் மேல் எழும் வரிப்புனை பந்தோடு வந்து திருமுருகாற்றுப்படையில இருக்கு. தமதுரு நிறத்தை அவ்வுந்தரிக்கறிந்தொருப்பார் போல தமணியந்தகர்த்த சுண்ணம் ஒருவர் மேல் ஒருவர் வீச தமணிய சுண்ணமெங்கும் பரந்தன தவழ்தலாளே தமணிய உலகந்தன்னை அசிப்பன தடந்தேர் வீதி தம்முடைய வடிவின் நிறத்தை கவர்ந்தமையால் தோன்றிய செருக்கினை அறிந்து தண்டிப்பவர் போல பொன்னை பொடித்து அச்சுண்ணத்தை ஒருவர் மேல் ஒருவர் மாறி மாறி தூவ அப்பொற்பொடி எங்கும் பரந்து ஒளி தவழ்தலில் பொன்னுலகை நோக்கி நேர் செலற்குரிய அரச வீதிகள் எள்ளி நகுவன. அசிப்பு என்ற பரிகாச சிரிப்பு அசிப்ப ஆரியங்கள் ஓதும், அதாவது திருவிசைப்பாவில் இருக்காம். நன்றிபடி. எரிமணி சோதிகால இருவரறியாமாட அறிவையர் கூந்தல் ஊட்டும் அகிற்புகை நாகம் நாகத்தெய்தி பெரிதிருள் வினைப்ப நோக்கும் வெற்றியோர் தட்டுமாறா மரீனை உலகம் என்னே மௌனமும் மருள்வாரம்மா என்னே என மனம் மருள்வார் அம்மா. தீயோர்க்கு ஒளியுடைய மணி தீயோக்கும் ஒளியுடைய மணி சுடரை உமிழ்தலால் இருள் வருதலை அறியாத மாடங்களில் மாளிர் கூந்தலில் ஈரம் புலர ஊட்டும் மகிழின் புகை விண்ணுலகை அடைந்து பெரிதும் இருளைச் செய்ய அதனை நோக்கும் இயல்பினோர் ஆகிய தேவர்கள் விண்ணுலகுக்கும் மண்ணிலக்கு நிலைமாறினது யாது காரணமோ என மனமயக்கமுற்றார்கள். தேவர்கள் அண்டா மருளுதல் இல்ல, இந்த பெண்களுடைய தலைக்கு உரது போட்டு அந்த அகில புகை மேல போனதால இருண்டு போச்சா, அதால யோசிக்கணுமா இது என்ன தேவர்கள் கலங்கி நிக்கணுமா. தீயக்கும் தேவர்கள் மருளுதல் எவர்கொள் பண்ணவர் எவர்கொள் மன்னவர்கள் ஏதுகொள் பொன்னுலகென தட்டு மாறவும். மீனாட்சி பிள்ளை, இந்த மீனாட்சி பிள்ளை என்று மீனாட்சி பிள்ளை தமிழன் ஒன்று இருக்கு. தடுமாற எப்படி சொல்ல அம்மாண்டு வினாக்குரிய அம்மாண்டு வியக்கிறதானே. அகழி நான் தானே பூசையாற்றி வரம்பெரு முறைமைகளா ஏற்றுமா தங்கையாளும் கம்பர்பால் வரத்திற்கேதி சாற்றரும் கட்சி மூதூர் பலங்கொளும் தகைமையத்தாய ஆற்றல் சாலகளி ஆழம் அகலமாறளக்க வல்லார் தமக்கு மாற்றவளாகிய உமையம்மை பூசனையை செய்து வரம் பெற்ற முறைமையை கேள்வியுற்று உயர்ச்சியமைந்த கங்கை மாது திருவேங்கம்பம் பெருமானிடத்து தானும் வரம்பெற அடைந்து புகழ் தற்கரிய காஞ்சி என்னும் பழம்பெரும் பதியை வலங்கொள்ளும்
இயல்பினதாகிய வலிமை மிக்க அகலியின் ஆழத்தையும் அகலத்தையும் யாவர் அளந்து கூறவல்லார். நெடிவடு பொதும்பர் சூழ நிறைதிரை கரத்தாற் செம்பொன் தடமதில் பொதிய புல்லும் தன்கிடங்கிறைவருவக் கடல்களே வளைய நோக்கி கம்பரை இறுகப் புல்லும் சுடர்மணி கங்கை மானும் துளிர்த்த நீர் தழும்புமானும் வண்டுகள் சொரிந்த சோலைகள் மருங்கு சூழ வரிசை பெற எழுந்த திரியாகிய கைகளால் சிவந்த பொன்னாளாகிய பெரிய மதில்களை இறுகத் தழுவும் குளிர்ந்த நீர்க்கிடங்கு திருவேகம்ப பெருமான் கங்கையை பிரிந்திருத்தலால் வரும் துன்பத்தை பெறாமல் கடல்களையே ஏவ அவை வந்து சூழ்தலை நோக்கி கம்பரை இறுகத் தழுவும் மணி அணிகொண்ட கங்கையை ஒக்கும் அவ்வகழி மதில் மேற் துளித்த நீர் தழும்பினை ஒக்கும். நிலவடிவா சொல்லியிருக்கு. திரையென்று திரையேறி தரளம் பாங்க திரண்டு வாளொடிகள் வீசி குறைவுணல் குளிக்கும் வேளக் குழாத்தை வெண்காயமாய் செய்ய கரைமிசை காண்போர் என்னே இம்மையே கடவுள் தன்மை புரை தவத்தரும் இத்தீர்த்தம் என இரும்பூந்து கொள்வாள். திரைக்கரங்கள் எடுத்து வீசும் முத்துக்கள் பக்கங்களில் செறிந்து வெள்ளைய கதிர்களை வீசி நீரில் மூழ்கியிலும் கரிய யானைகளை வெள்ளை யானைகளாக செய்தலால் கரையில் நின்று காண்போர் மூழ்கிய மாத்திரையே இறப்பிலே தெய்வத்தன்மையை குற்றம் தீரத் தரும் இத்தீர்த்தத்தின் சிறப்பு என்ன என வியப்புறுவர். கைமேற் பயன் தரும் தீர்த்தம் என்பது குறிப்பு. பின்னை என்னாதருள் செய்வார் திருஞான சம்பந்தர பாட்டுல வருதான். அந்த அலைகள் எழும்பி பாயிருந்தால கருத்த யானை எல்லாம் வெள்ளை யானையெல்லாம் மாறுதான். கரையில நின்று கண்டோர் வியப்புல மூழ்கிறமாம். இப்பிறப்பில் தெய்வத்தன்மையை குற்றம் தரும் தீர்த்தத்தின் சிறப்பு வியக்கணமா. கடம்படு கலென்னல் யானை குண்டகள் கலக்கி கோட்ப தடங்கரை ஏறற்கார்த்து தாழ் தொடர் பிணித்து பாகர் இடம்பட இருபால் ஈர்ப்ப இருங்கடல் அமுதம் தொடங்கு நாள் சிலம்பு நட்டு சுராசுரர் கடைதல் மான மத நீர் பெறுகின்ற செருக்கினையுடைய உத்தம இலக்கண அமைந்த யானை ஆழ்ந்த அகலியை கலக்க சுழலுறுதலால் பெரிய கரை மேல் ஏறுவதற்கு ஆரவாரித்து சங்கிலியை பூட்டி பாகர் இரு மருங்கும் நின்று இழுத்தல் திருப்பாற்கடலில் அமுதம் பெற முயன்ற நாளின் மந்தார மலையை நட்டு சுரரண்டா தேவர்களும் அசுரர்களும் கடைதலை ஒத்து விளக்கும். தேவரும் அசுரரும் கடலை கடைகிற மாதிரி இருக்கிறார். மந்திரன் யானைக்கும் அதாவது வாசி சுரர் மந்திர யானைக்கும் வாசி சங்கிலிக்கும் சுரர் அசுரர் யானை பாகர்களும் உபமமாகும். நவமணி கொளித்து பொங்கு நளிதிரையகளினாப்பன் கவளமாக கடத்த யானை கணஞ்சுளாயுளக்குங் காட்சி உவர்படா பவ்வம் நாப்பன்னண்டா நடு பவ்வமண்டா கடல் உவர்படா பவ்வம் ஈதென்று வந்தெழில் தண்ணீர் சுவரவாய் மடுப்ப கொட்கும் தோற்றமே அணையது. அம்மா படிக்க இதுகள் வருது என்ன கருத்து பார்க்காமலே 9 வகை மணிகளையும் கரை கொளித்து பொங்கா நின்ற செறிந்த அலைகளுடைய அகலியின் நடுவில்
கவளங்கொள்ளும் பெரிய மதத்தையுடைய யானை கூட்டங்கள் சுழன்று உழக்கும் தோற்றம் மேகங்கள் உப்பமையாத கடலிது வென்று மகிழ்ந்து வந்து தெள்ளிய நீர் வெற்ற பருகச் சுழலும் தோற்றத்தை ஒத்திருந்தது. படிக்கிறதால இவ்வளவோ நன்மை. இத்தகைய இத்தகை அகழி என்னும் இது பூமோர் கடலேயாக அத்தினால் இரட்டியா அத்தினால் இரட்டி என்னதேனென அரைவர் மேலோர் தத்தலை கடைக்கால் வட்டச் சலதியும் இதும் மன்ற சுத்த நீர் கடலெனி ஒருமையின் தொகுத்தார் போலும். அகழி என்னும் பெயருடையதாய் இதுவும் ஒரு கடலாக அது காரணமாக நாட்டில் இரட்டி எட்டென்னாது ஏழென்று கூறுவர் அறிவின் மிக்கோர். 4 2 8 8 தானே ஏழென்று கூறுவராம் அறிவின் மிக்கோர். தத்துகின்ற 4 2 8 தானே அப்ப 7 சொல்லி 4 இல்லை தத்துகின்ற அலைகளை உடைய எட்டு சொல்லாம ஏழு கூறினோம். அப்படின்னு சொல்லி போட்டு அறிவில் மிக்கோரா பிள்ளையன்னு சொல்ற அறிவில் மிக்கோர் அது எட்டு சொல்லாமல் சொல்லுவேன். சரிதானே என்று எட்டு சொல்லாமல் ஏறென்று சொல்லுவார் அறிவில் மிக்கோர். 7 2 உள்ள சொல்லி 4 2 8 தானே 4 2 8 தானே அதுக்குள்ளே பேர்ந்த ஒரு அடமொழி வைக்கணும். அறிவு மிக்கோர் தானே அப்படி சொல்லி அதுதான் இல்லாத சொன்னாலும் பரவாயில்லை. 4 இரட்டி 4 இரட்டி என்னண்டி 4 2 8. ஆனா 2 என்று சொல்லல அங்க 4 இரட்டி என்றுதான் சொல்லி இரட்டி 2 தமிழ் இரட்டி என்று சொல்லி பொறுங்க மேல பாப்போம். இத்தகை அகழி என்னும் இது ஓர் கடலையாக அத்தினால் இரட்டி அத்தினால் இரட்டி எண்ணாதில் அறையவர் மேலோர் சத்தலை கடக்கன் வட்ட செல்லதையும் நண்டு தெரியலையா ஏதோ அதுக்குள்ள இருக்குது சும்மா சொல்ல கீழவாசிங்க சில நிரம்பலாங்க கீழவாசி கட்டுகின்ற அலைகளை உடைய கூறுங்கால் கடையில் வைத்து எண்ணப்படும் சுத்த நீர் கடலும் இவ்வகலியும் சுத்த நீர் கடலாக்கின் சாதி ஒருமையால் ஒன்றாக்கி கடல் ஏழென வகுத்தனர் போலும். அந்த கடல் ஏழத்தான் சொல்லி 7 4 2 8 சொல்ற புள்ளையாமண்டா 7 தான் கடலாம். அதுதான் 4 2 8 சொல்லிவினவாம். அது புள்ளையாமண்டா 7 தான் சமுத்திரம் கடல். அதன் அஞ்சாரிய தொக்கது அதாவது 7 கடல் உவர் நீர் பால் தயிர் முந்தி அப்படி இருந்ததா என்னண்டி கடல் தயிர் கடல் அண்டு அவங்களுடைய மாதாஜி சொல்ற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இருந்த உள்ள நாடு பிழைக்க எல்லாம் போச்சு. நான் சொன்னேன் அந்த முத்து தட்டி தட்டி முத்து மேடா இருந்தான். ஒரு முத்தை காணும் நாங்கள் எவ்வளவு ஆசைப்படுறோம். கடல் முத்தம் கிடக்கு. பழைய காலத்துல எல்லாம் ஒரு உப்ப மணல்கள் இருந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் அப்படியே இருந்திருக்கும். ஒரு தரத்தோட அம்மா சொல்றது இந்த மாலையாள் இந்த ஓட்ட வைக்கிற முத்து எல்லாம் உண்மையான முத்து இல்ல. இந்த தோட்டுல வைக்கிற முத்து மூக்குல வைக்கிற முத்து தான் உண்மையான மணல கல்ல கண்டா நாங்கள் சும்மா வார மாதிரி அப்ப பொன்னையும் பொருளையும் வெள்ளியும் கண்டுட்டு அப்புறம் வியாபாரம் தொடங்கினாது. அப்புறம் அதை வித்து ஒருதன் தான் தனிய இயற்கையும் குறைச்சு போட்டது எல்லாத்தையும் இயற்கையும் குறைச்சு போட்டு முதலாளித்துவம் வந்த உடனே வித்து காசாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே எல்லாம் இல்லாமலும் போயிட்டு ஆக்களும் பதுக்கிட்டின. நீர் நிலம் ஆகிய இருவகை மலர் அவ படிச்சாப்புறாது புடை பயில் பொதும் பருத்தேனும் புனல் மலர் தேனும் பாய்ந்து விடையவர்க்குமையாட்ட வரும் மது வேலையொக்கும் குடநிகர் செருத்தல் மேதி கொட்புறச் சொரிந்தல பாலால் உடை திரை அகழி தீம்பால் அளக்கரும் முற்றாலொக்கும். விடையவர் கண்டோடனே எங்களுக்கு விளங்கிட்டு சுயருமானண்டு. அது விடையவர்க்கு உமையாள்
அண்டு வரையக்க எங்களுக்கு அப்படியே விளங்குது என்ன நிலம் நீர் ஆகிய நிலம் நீராகிய இருவகை மலர்த்தேனும் பாய்ந்து உமையம்மை சிவபிரானார்க்கு திருமுழுக்காட்டத் தொகுத்த மதுக்கடலை ஒக்கும் அகழி புனற்றொருமை சுழன்று திரிய மடி சுரந்த பாலால் அவ்வகழி பாற்கடலும் அங்குற்றதும் தொக்கும். நிலம் பூ கோட்பூ கொடிப்பூ ஆகிய கோட்டுப்பூ நிலப்பூ கோட்டுப்பூ நிலப்பூ கோட்டுப்பூ கொடிப்பூ ஆகிய மூவகை பொதும் பராட்கொள்க. இதுதானே ஆண்டி நிலப்பூ குறிஞ்சிக்கு கோட்டுப்பூ முல்லைக்கு கொடிப்பூ மருதத்து கண்டு மேல சொன்னதெல்லாம். அளமுதல் பொருள்கள் விற்கும் பாவையர் நாளும் அந்திப் பொழுதின் அக்கலன் களிய வண்டலால் புனற்கிடங்கு வழிபடும் உமையாளெந்தை காட்டு மாலி அங்கள் ஒன்றும் கழிவுறா சூழத்துக்கு கிடந்ததே கடுக்கும் மென்னோ. பழங்கள் முதலிய பல்பொருள்களை பகல் முழுவதும் விற்கும் மகளிர் நாடொரு மாலை காலத்தில் பாத்திரங்களை கழுவிய சேற்று நீரால் சூழ்ந்த அகழி வழிபாடு செய்யும் காமாட்சி அம்மையார் எமக்கு தந்தையாகிய சிவபெருமானுக்கு திருமுழு காட்டிய நிர்மாலியங்கள் சிறிதும் பெயராது திரண்டு கிடத்தலை ஒக்கும். இவ்விரு பாடல்களாலும் இறைவனுக்கு செய்யும் பூசனையில் பொருட்குறை, அதாவது உலோபமின்றி செய்கன, உலோபி என்று சொல்லுவினம் செய்கன உணர்த்தின. போக போக நல்லா இருக்குது. இன்னும் பின்னுக்காண்டி ஐயோ சைவ சித்தாந்தங்களும் கதைகளும் ஐயோ சொல்லில் அடங்காம கொட்டி கிடக்கு. கயவம் போர்த்து பகைஞரோர் நிதிகளித்தானும் பூசலை விளைப்ப அன்னோர் கனைவொரு புகழை தோறும் தேசுர எழுந்த சோதியாமென செய்ய கஞ்சம் மூசு வண்டியின் ஆத்மமைத்துடதகளித்த நீர். அகழியிலுள்ள தெளிய நீரானது பசிய இலையாகிய கவச போர்வையிட்டு பகரோடு மாறுபட்டு தானும் போரை செய்ய அப்பகவர் அம்பு வாய்ந்த துளதொரும் மொழிமிக எழுந்த செந்நீர் உதிரம் ஆகுமென செந்தாமரை மலர இப்போல மலரி போல மொய்க்கும் வண்டு ஆரவாரிப்ப செறிந்துள்ளது. காட்டோட நிப்பாட்டுவோம். அந்நீர் அகழி தண்ணீர் செய்ய கஞ்சம் மொய்த்துள்ளது. சினவினை முதலெடுத்து முடிந்தது. காலொடிந்து வீழ்ந்தான் என்பது போல கொள்க. மதிலே அன்றிய அகடியும் என பொருள் தருதலின் தானும் எனும் உம்பை இறந்தது ஆடியது. அணிமலர் அழகே நோக்கி அகலியும் உள்ளிகின்றோரும் திணியும் கொடுமை நோக்கி செய்யிடை விலகுவோரும் கணிகையர் கோலம் நோக்கி காதலை தகப்பட்டோரும் பிணியும் உட்கருத்து நோக்கி வரி பெயர்ந்தகல்கிறோரும் அகல்கின்றோம். நிறையாக உள்ள மலர்களின் அழகொன்றையே கருதி பிற அகழியுள் இறங்குவோரும் தாழ்வோரும் செறிந்து நிற்கும் கொடியின் முள்ளாகிய கொடுமையை எண்ணி நெடுந்தொலைவில் விலகி போவோரும் ஆகிய இரு திறத்தரும் பொருட்பெண்டிர் அழகையே நோக்கி காமுற்று தம் பயமிழந்து அவர் வயப்பட்டோரையும் நோயையும் உள்ள கருத்தையும் எண்ணி புடபெயர்த்து அகழ்கின்றோரையும் வந்து அகத்துற பொருளான் எல்லாம் பார்ப்போம். ஏகாரம் பிரிநிலை
ஏகாரம் பிரிநிலை உட்கொடுமை எனில் முதலியவாக கொள்க. கணிகியர் கருத்தினாற் சிறுமியர் கரத்தையர் பிணியும் வசப்படுத்தும் மனத்தால் காமுறாமை பெயர்ந்து அகலல் உள்ளத்தானும் உடற்பானும் பிரிதல். 11ஆம் திருமுறை படிச்சதுல ஒரு நல்ல லாபம் இருக்கு. எல்லாத்தையும் அகத்துறையா பார்க்க கற்றுக்கொண்டுட்டோம். சிற்றின்பத்தை அகத்துறை பாட்ட பார்க்க அப்படி கதைக்கவே எங்களுக்கு விளங்கி இருக்குது. அவ்வளவுக்கு கம்பையை தடுத்த பின்பு கம்பரனாரழைத்தாளும் பம்பி ஆர்த்தொருங்கு பவ்வம் 7 முற்றுமாறுணர்ந்தம்பை அண்டபித்திகாரும் ஆக்குமாத்தாடரை புறவம்பலர்கிடங்கு சூழ்ந்த மெல்லல் நொச்சி ஓங்குமே. கம்பா நதியை தடுத்து தோல்வியுறச் செய்த பின்பு திருவேகம்பப் பெருமானார் அழைத்த அளவிலே எழுகடலும் செறிந்து ஏறவாரித்து ஒரு சேர வளைக்கும் வகையை அறிந்து இறவி அண்டச்சுவரளவுமாக்கும் பெருந்தடையை ஒப்ப மணந்தங்கிய மலர்களுடைய அகழி சூழ வலிமை பொருந்திய மதில் உயர்ந்து நிற்கும். அழைத்தலும் உண்மை உடனிகழ்ச்சி காரும் அளவும் நொச்சி பகைவர் வருத்துதலின் வந்த பெயர். செருக்கு தேவநாடு பாதாளத்திற்கு நோக்கி வெஞ்சினந்தலைக்குள் காஞ்சிய வழி முறுக்கண்ணி முன்பு போய் வளைப்பவி மூண்டென மருங்கிடங்கும் மிஞ்சியும் இயத்த குவளத்தவே யுத்தகும் என்ன வளர்த்தவே செல்வம் மிக்கு இறுக்கமாகின்ற பொன்னுலகையும் இருமாக்கின்ற பாதாள உலகையும் நோக்கி கொடுங்கோபம் மீண்டும் கொண்ட காஞ்சி அவற்றின் வலிமையை அளிக்க கருதி முன் சென்று வளைப்ப ஏவின மையால் மூடுதல் என மனமுடைய கிடங்கும் மதிலும் அசியக்கத்தரும் வளமுடையன. அதான் அந்த இதுக்கு இந்த காஞ்சினாரு கோமா இருக்கான். செல்வம் மிக்க பொன்னுலகையும் இருமாக்கின்ற பாதாள உலகையும் நோக்கி கொடுங்கோபம் கொண்டு மீண்டு கொண்ட காஞ்சி அவற்றின் வலிமையை அளிக்க கருதி முன் சென்று வளைப்ப ஏவின மையால் மூடுதல் என மனமுடைய கிடக்கும் மதிலும் அசியத்தக்கதாகும். அவையை பற்றி பொறாமப்படுதான் பிற வாக்குதான் தங்கள மதிலும் இதை விட அங்கே என்ன கிடக்கண்டு மனமாறுதான். திருக்கிளர்ச்சியின் தருக்கு எனவும் கூட்டுக முன்பு போய் முன்படு போய் முன்பு வலிமெனவும் கொள்க வலி முன்பின் வெள்ளொன்றை ஆக்கை கலித்தொகையில வருதான். படி கிடங்கின் எல்லை காண்பதன்று கீழும் மேலும் நாகம் நீள் விடங்கர்தாள் அணிந்த விண்டு நோக்கமேவியன் மதில் தடங்கொள் எல்லை காண்ப துந்தலை வெறு தஞ்சமடைந்தலை இடங்கொள் வண்டலையலாமல் இவர் காணவல்லரே. அகலியின் ஆழத்தளவை பிறர் காண்டற்குட்படுவதன்று கீழும் மேலுமாகவும் நீண்ட அழகராகிய பெருமான் திருவடியில் மலராக சாத்த பெற்ற திருமாலின் வெளியே காணும் இயல்பினது. அகன்ற மதில் இடக்கொண்ட உச்சியை அறிவதும் அம்முதல்வர் தம் சடைமுடியை தனக்கு இடமாக கொண்ட
வெள்ளிய தலை மாலையே அன்று காணவல்லவர் இவர். திருமால் விழியை மலராக திருவடியில் இட்டமை திருமாற்பேற்று படலத்திலும் வெண்டலை மாலை அணிந்தமை கந்த புராணம் ததீசி உத்தர படலத்திலும் காண்க. திருமாலின் இது. சரி. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க.